ஒரு ட்ரக்ல நிறைய குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அதுல இருக்க ஒரு குழந்தைக்கு யார்கிட்ட எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க தலை மேலேயே தெரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா நடக்குது அப்படி சொல்லி இந்த பொண்ணும் பார்த்துட்டு இருக்கப்பவே இவங்களை காப்பாத்துறதுக்கு அங்க இருந்து போலீஸ் வந்துடுறாங்க. ஃபைனலி அவங்க கிட்ட இருந்து இந்த குழந்தைகளை மட்டும் எப்படியோ காப்பாத்திடுறாங்க. மற்ற குழந்தைகளை எல்லாத்தையுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடறாங்க. பட் இந்த குழந்தைய மட்டும் கூப்பிட்டு போக ஆள் இல்லை. இந்த பொண்ணு அப்போ கரெக்டாக நடந்து வர்றப்ப கண்ணி வெடியில கால் வச்சிடறா. இப்போ அந்த பொண்ணு அதோட வேல்யூ ஜீரோன்னு காட்டுறத பார்த்துட்டு அப்படியே கால் எடுத்துறா. இங்க ஒண்ணுமே ஆகலை அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணை தங்க கூடயே வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணை ஒரு பழைய கடைக்கு கூட்டு போறாங்க. அங்க இருக்க பொருள் எல்லாம் எவ்வளவு ருபீஸ் தேரும் அப்படிங்கிறது இந்த பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. அங்க ஒருத்த வந்து இந்த பவுல அவங்க கிட்ட ஏமாத்தி வித்துட்டு போலாம் அப்படி சொல்லி நினைக்கிறப்ப அந்த பொண்ணு பார்த்தா அதோட வேல்யூ பயங்கரமா இருக்கு. அதனால அந்த குட்டி பொண்ணுமே நீ சொல்றதை விட அதிகமா நான் அந்த காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி வாங்கியிருப்பா. அவனும் நல்லா ஏமாத்திட்டோம் அப்படி சொல்லி போற பிறகுதான் தெரியுது அம்மா இதோட வேல்யூ அதிகம் அப்படி சொல்லி இப்போ ரொம்ப ஏழ்மையா இருந்தவங்க வந்து நல்ல பணக்காரங்களாயிடுறாங்க இந்த பொண்ணுனால.